அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இவனை கூப்பிட்டு ஆட விடுவான் பாருங்க, யாரை? வடிவேல். ஆடுறா, டான்ஸ் ஆடுறாப்பா, இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொல்லி குரல் வித்தக்கார மாதிரி யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போ அமித்ஷா விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, அமித்ஷா கொடுக்குற கீக்கே தவிர ஆடுற ஆள் தான். இல்லைன்னா தொலைச்சி விடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ லாக் பண்ணி விட்டாங்க. லாக் பண்ணி விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க சில அவங்களும் உதவி பண்ணுவாங்க. எஸ்ஐஆர் வச்சு அதை வச்சு இதை வச்சு அவங்க கொஞ்சம் பேக்கப் பண்ணி உதவி பண்ணி இதுலேயும் கூட்டத்தை வச்சு இது பண்ணி டோட்டலாக திமுக காலி பண்ணுறதுக்கு சீமானையும் வச்சுக்கிட்டு, சீமானை ஏற்கனவே தத்தெடுத்துட்டாங்க. அவங்க ஆமாம், பிள்ளைய படிக்க வச்சிடும், எல்லா செலவும் பார்த்துக்கிறோம், வாடகை வீடு வாங்கி கொடுக்குறோம். அவர் தான் சொல்லிட்டாரு, பாப்பன கடப்பாறை வச்சு இதை பண்ணுறாத அப்படின்னு சொல்லி அவன் வந்து டோட்டலாக மாறிட்டாங்க. பாப்பன கடப்பாறை எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் காசு கொடுக்குறாங்க, அவங்க எவன் காசு கொடுக்குறான்னு அவங்க பக்கம் பேச அப்படின்னு போயிருக்கான். ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் நீயும் சேர்ந்துக்க, தம்பியோட சேர்ந்து எல்லாம் கூட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றா பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுவும் இப்போ நடக்கலை. அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவ்வளோ பேர் நம்ம நினைக்கலையே, நமக்கு தற்போது இந்த கூட்டம் வர 5 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுவான்னு பார்த்தா ஊர் காடுல இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க. குடும்பத்திலேயே எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏதாவது நம்ம சீட்டுக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா கையெழுத்து போட வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக விஜய் அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருக்காரு. அந்த பெரம்பூரில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த கையெழுத்து போடுறதுக்காகவா? ஆமாம். ஓஹோ, அதனால டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு, ஏன்னா அவர் போனார்னா 2 மாதம் ஆகும்.